நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி பலன் காணலாம். உங்களுக்கு விரைய குரு காலகட்டம் அடுத்த 120 நாட்கள் 2027 வருடம் அக்டோபர் மாதம் 20/10/2026 முதல் குருபகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 20/12/2026 முதல் குரு வக்கரம் ஆரம்பித்து சிம்மம் ராசியில் பின்னோக்கி 13/2/2027 அன்று மீண்டும் கடகம் ராசிக்கு செல்கிறார். அதிசார குரு பெயர்ச்சியின் மூலம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்னொரு 50 நாட்கள் குரு பலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே குரு இருப்பது 12 வருடங்களுக்கு பிறகு கன்னிராசி என்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. செய்கின்ற வேலை தொழில் மூலம் அதிகமான பண வரவு, அதிகமான சேமிப்பு, நல்ல வருமானம், கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம். 11ஆவது வீட்டிலே குரு இருக்கும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள், திருமணம் நடக்கும், வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். உங்களுக்கு 11ஆவது வீட்டு குரு நல்ல சேமிப்பு, அதிக வருமானத்தை கொடுத்து கன்னியராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார். வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி கன்னிராசி அன்பர்கள் நல்லா பணம் சம்பாதிப்பீங்க. அடிக்கடி ட்ரெயின்லேயோ விமானத்திலேயோ பயணங்கள் சென்று வருவீங்க. 12ஆவது வீட்டிலே குரு வரும்போது உங்களுக்கு விரைய குரு காலகட்டம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆவது வீட்டிலே கேது இருக்கிறார், 6ஆவது வீட்டிலே ராகு இருக்கிறார். கேது 12ஆம் வீட்டில் இருக்கும்போது சிலருக்கு இடுப்புக்கு கீழே காலில் முட்டி எலும்பு, சதை சுளுக்கிக்கிறது, பாதம் வலி, இடுப்புக்கு கீழே சிலருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். 12ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது இரவு படுத்து தூங்கும்போது நல்லா உறக்கம் வராது. ஒரு 12 மணிக்கு மேலே தான் அப்படியே கொஞ்சம் தூக்கம் வரும். போத்தி படுத்தாலும் தூக்கம் வராது. சுபகிரகம் கன்னிராசி என்பதற்கு 4 7ஆம் வீட்டின் அதிபதி 12ஆவது வீட்டிலே வரும்போது இரவு நன்றாக தூக்கம் வரும். இடுப்புக்கு கீழே உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, நோய் நொடி இருந்துச்சுன்னா அது அல்லாமல் சரியாகும். 12ஆம் இடம் அயன சயன போக விரைய மோட்சஸ்தானம். அங்கே சுபகிரகம் குரு வரும்போது கன்னியராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய குற்றங்கள் புரிந்து ஏதாவது ஜெயில் தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜெயில் தண்டனை முடிஞ்சு மீண்டும் வீட்டுக்கு வந்துடுவீங்க. 12ஆம் வீட்டில் குரு வரும்போது ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி தான் குரு. ஜெயில் தண்டனை முடிந்து வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டுக்கு வராமல் உள்ளூரில் இருக்காம கடன் வாங்கிட்டு கடன்காரர்களிடம் பயந்துக்கிட்டு வெளியில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மீண்டும் வீட்டுக்கு வந்துடுவீங்க. 12ஆம் வீட்டில் குரு நின்று 4ஆவது வீட்டை பாரு செய்யும்போது வெளியில் சென்றவர்கள், வெளிநாடு வேலைக்கு சென்றவர்கள் உள்ளூருக்கு வருவீங்க, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுவீங்க. 12ஆம் வீட்டில் குரு நின்று 4ஆவது வீட்டை பாரு செய்யும்போது உங்கள் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயாரோடு சேர்ந்து கோயிலுக்கு போய்ட்டு வரலாம், சுற்றுலா சென்று வரலாம். தாயாரை கூட்டிக்கிட்டு 4 இடங்கள் நீங்கள் சுற்றி காமிக்கலாம். வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து சார்ந்த வழியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, கேஸு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா கன்னிராசி என்பதற்கு நீங்கும். புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டிக்கலாம். வண்டி வாங்கக்கூடியவர்கள் வண்டி வாங்கலாம். சொத்துக்களை சமன் செய்யக்கூடியவர்கள் சொத்துக்களில் பராமரிப்பு முட்டுவலி செலவுகள் செய்து கொள்ளலாம். 12ஆம் வீட்டில் குரு வரும்போது சுப செலவுகள் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும். 11ஆம் வீட்டில் குரு இருந்து நீங்கள் சம்பாதித்த பணத்தை செலவு செய்வீங்க. அதாவது தங்கம் வாங்கி வச்சுக்கலாம், வீட்டு மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்கி தொழில் செய்யலாம்.
இந்த மாதிரி வந்து உங்கள் தொழிலுக்கு வந்து குரு பகவான் வந்து முதலீடு செலவுகள் ஏற்படுத்த போகிறார். 12ஆம் வீட்டில் குரு நின்று 6வது வீட்டை பார்வை செய்யும்போது பெரும்பாலும் கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைச்சிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு போட்டி பொறாமையாக இருந்துச்சு, எதிரிகள் தொல்லை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் எதிரிகள் தொல்லை இருக்காது. அப்படியே கடன் வாங்கினோம் அப்படின்னாலும், கடன் வாங்கி ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்கினாலும் உங்களுக்கு தொழிலில் வந்து லாபம் சம்பாதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி 12வது வீட்டிலே மறையும் போது கன்னி ராசி என்பதற்கு யோகமே. 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலே நின்று 6வது வீட்டை பார்வை செய்யும்போது வெளியிட நபர்களை வீட்டுக்கு கூட்டி வரக்கூடாது. நல்லா தெரிஞ்சவருப்பா, நண்பருப்பா அப்படின்னு வெளியிட நபர்களை வீட்டுக்கு கூட்டி வரக்கூடாது. இதை வந்து கன்னிராசி நண்பர்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. வெளியிட நபர்கள் மூலம் குடும்பத்தில் தம்பதியருக்குள், பெற்றோர்களுக்குள் பிரச்சனை வரும். வெளியிட நபர்களால் உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவு, உங்கள் குடும்பத்தில் வந்து நிம்மதி போயிடும். இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. 12ஆம் வீட்டில் குரு நின்று 6ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது வெளியில் இருப்பவர்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டி வரக்கூடாது. வெளியில் இருப்பவர்களால் உங்கள் குடும்பத்துக்குள், சொந்தக்காரருக்குள் பிரச்சனை வந்துடும். 12ஆம் வீட்டில் குரு நின்று 8ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். கன்னிராசிக்கு 8ஆம் வீட்டை குரு 12ஆம் வீட்டில் நின்று பார்வை செய்யும்போது இந்த காலகட்டத்தில் இது பழைய குற்றங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த கேஸெல்லாம் வந்து தோண்டி எடுத்து உங்கள் மேலே கேஸு வந்து சிறை சாலை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அதாவது ஏற்கனவே சிறையில் இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விடுதலை ஆகி வீட்டுக்கு வரலாம். 8வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது இன்சூரன்ஸ் மூலம் உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸுகள் மூலம் ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பாக வரும். வர வேண்டிய பணம் வரும். உயில் சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். 12வது வீட்டிலே குரு நின்று 8வது வீட்டை பார்வை செய்யும்போது கன்னிராசி அன்பர்கள் 20/12/2026 முதல் குரு வக்கரமாக பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது, நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் போது, பஸ்ஸு, ட்ரெயின், விமானத்தில் பயணம் செய்யும் போது உங்கள் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். சுபகிரகம் குரு பகவான் 12ஆம் வீட்டிலே நிற்கும்போது புனித பயணம், ஆன்மீக பயணம், அடிக்கடி கோயிலுக்கு சென்று வருவீங்க. பாத யாத்திரை, கிரிவலம் சென்று வரதுக்கான வாய்ப்புலாம் உண்டு. கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டிலே குரு நிற்கும்போது திருவண்ணாமலை கிரிவலம், பழனி பாத யாத்திரை, காசி, ராமேஸ்வரம் இப்படி வந்து புனித ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக உண்டு. 12வது வீட்டிலே குரு நின்று 8வது வீட்டை பார்வை செய்யும்போது பெற்றோர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவு, மருத்துவ செலவுகளும் குரு வக்கர காலத்தில் கன்னிராசி என்பதற்கு ஏற்படும். அதாவது 20/12/2026 முதல் குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் உங்களுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் அதிசார பயிற்சியின் மூலம் கன்னிராசி என்பவர்களுக்கு அயன சயன போக உரிய மோட்சஸ்தானம் பலமாகிறது. சுபகிரகம் 12ஆம் வீட்டில் வரும்போது இரவு தூக்கம் நன்றாக வரும். பகல் முழுதும் வேலை செஞ்சு இரவு வந்து சாப்பிட்டு படுத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். கெட்ட கெட்ட கனவுலாம் வராது. நல்ல கனவு, மகிழ்ச்சியை தரக்கூடியது, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய கனவுகள் அடுத்த 120 நாட்கள் கன்னிராசி என்பதற்கு வரும். உங்கள் எதிர்கால தேவைக்கு உங்கள் பணம் செலவு செய்து இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.